அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த லான் போட்டிருக்க லக்குனம் அங்கிருந்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தில் மாந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. 4ஆம் இடத்தில் மாந்திருந்தால் தனது குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். குடும்ப பாசமே அந்த ஜாதகருக்கு ஏற்படாது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் அவர்கிட்ட வண்டி வாகனம் கண்டிப்பாக இருக்கும். தான் குடியிருக்க வீட்டில் அல்லது இடத்தில் ஒரு நிம்மதியின்மையை அஞ்சாதகருக்கு ஏற்படுத்தும். வசிக்கும் இடத்தில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். தாயார் வழியில் நிம்மதியின்மையை அஞ்சாதகருக்கு கொடுக்கும். மாதிரி வகை சாபங்களும் கோபங்களும் அஞ்சாதகருக்கு இருக்கும். எதிரிகளால் சுகக்கேடு உண்டாகும். உதவி செய்தவர்கள் இந்த ஜாதகருக்கு பாதிப்படைவார்கள். மாதிரி தோஷங்கள் இடந்தோஷங்களையும் இந்த அமைப்பு சுட்டி காட்டும். மேலும் அத்தோஷங்களால் தீமைகளான செயல்பாடுகள் செய்வதற்கு காத்து கொண்டே இருக்கும். இத்தோஷங்கள் பாதிப்பு ஏற்பட போவது அந்த ஜாதகருக்கு தெரியாது. ஆனால் ஜோதிட விதமாக ஜோதிடர்களுக்கு தெளிவாக காட்டும். இத்தோஷங்கள் நடைமுறைக்கு வரணும்னா, அதாவது தசா புத்தி அதுக்கு தேவைப்படும். இதனால் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி ராசியாதிபதி தசாபுத்தி நடுக்க வரை மாந்தி எந்த பாதிப்பும் தராது. அதுவரை தோஷம் தரும் கிரகங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதிப்பு ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கும். மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி ராசியாதிபதி அவங்களுடைய தசாபுத்தி ஆரம்பித்து விட்டால் அது பயங்கரமான தோஷத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது மாது தோஷம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் அதாவது வாழ்க்கையில் மன கஷ்டங்கள், பிரச்சனைகள், வருமானம் குறைவு, வருமானம் வந்தாலும் கையில் தங்காது. இந்த அமைப்பெல்லாம் அந்த தசாபுத்தி நடக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும். அதனால் இந்த மாந்தி நாளில் இருந்தால் கண்டிப்பாக மாந்தி தோஷத்தை கழிச்சுக்கணும். திருவேலங்காடில் இருக்கிற திருவள்ளூரில் மாந்தீஸ்வரர் கோயிலில் மாந்தி தோஷத்தை சனிக்கிழமை கழிக்கிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சனிக்கிழமை அந்த தோஷத்தை கழிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து விடுபடும்.